வணக்கம், வெல்கம் டு டெக் லேப். இப்போ நம்ம இந்த வீடியோவில் விண்டோஸ் எக்ஸ்பி சர்வீஸ் பேக் 3 OS எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டெக் லேப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பயாஸுக்குள்ளே என்ட்ரு ஆகிக்குங்க. பயாஸுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு F2 பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கீபோர்டில். அதாவது இன்டெல் போர்டு வச்சு யூஸ் பண்ணுறவங்க F2 அதர் போர்டுக்கு டெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பயாஸில் போய்ட்டு போர்ட் பிளே டிவைஸில் ஆப்டிக்கல் டிவைஸை வந்து ஃபஸ்ட் ஒன்றும் ஹார்ட் டிஸ்க்கை வந்து செகண்ட் ஒன்று வச்சுட்டு உங்களோட செட்டப் வந்து சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணுறதுக்கு F10 பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் எஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட்டப் வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து உங்கள் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். இப்போது ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரெஸ் எனி கீ டு பூட் ஃப்ரம் சிடின்னு கேட்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க உங்கள் கீபோர்டில். அதுக்கப்புறம் வந்து செட்டப் வந்து லோட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து நான் ஒரு ட்ரைவை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணுறதுக்கு டி பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எந்த ட்ரைவ் வேணுமோ அந்த ட்ரைவ் மேலே வைக்கிறதுக்கு அப் ஏரோவும் டவுன் ஏரோவும் யூஸ் பண்ணிங்க. நான் வந்து ட்ரைவை நான் ஃபார்மேட் பண்ணிட்டேன். இப்போ ட்ரைவ்லேயே நான் OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ட்ரைவண்ட அன்பார்ட்டிஷன் ஸ்பேஸில் கர்சர் அதாவது ஸ்பேஸை வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ட்ரைவில் OS இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ட்ரு கொடுங்க. கீழே வந்து உங்களுக்கு enter to install, D to delete partition, F3 to quit மாஸ் போட்டு டிஸ்பிளே பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்க. இப்போது செட்டப் ஃபைல் வந்து உங்கள் ஹார்ட் டிஸ்கில் காப்பி ஆகிட்டு இருக்குது. இப்போ செட்டப் ஃபைல் காப்பி ஆகிட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ ஒன்ஸ் வந்து உங்கள் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆக போகுது. ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரெஸ் எனி கீ டு பூட் ஃப்ரம் சிடின்னு இருக்கும். அதை தயவு செஞ்சு செகண்ட் டைம் வந்து ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ வந்து ஃபைல் வந்து ஹார்ட் டிஸ்கில் காப்பி ஆகிடுச்சு. இப்போ ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஃபைல் வந்து ரன் ஆக போகுது. அதுக்கு நீங்கள் எந்த ஒரு கீயும் ப்ரெஸ் பண்ண வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து செகண்ட் பூட்டான ஹார்ட் டிஸ்க்கு ஸ்கிப் ஆகிட்டு போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டைமில் வந்து
உங்கள் சிடி டிரைவில் இருக்கிற சிடியை மட்டும் கனெக்ட் பண்ணுறாதீங்க. இப்போ வந்து ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஃபைல் லோட் ஆகுது. செட்டப் ஃபீல்ட் கம்ப்ளீட். அப்ராக்சிமேட்லி 37 மினிட்ஸ், அதாவது அப்ராக்சிமேட்டாக டைமிங்கை அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நேம் அண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது பர்சனலாக யூஸ் பண்ணுறவங்க வெறும் நேம் மட்டும் கொடுத்துங்க. ஆர்கனைசேஷன் தேவையில்ல, ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணுறவங்க ஆர்கனைசேஷன் கொடுத்துங்க. அடுத்தது வந்து நேம் கொடுத்துட்டு நான் எக்ஸாம்பிள் யூசர்னு கொடுத்துருக்கேன், ஆர்கனைசேஷன் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். கம்ப்யூட்டர் நேம் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டு வேணும்னா கொடுத்துக்கலாம். நான் கம்ப்யூட்டர் நேமும் பாஸ்வேர்டும் சேஞ்ச் பண்ணலை. இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ இன்னும் வந்து 28 மினிட்ஸ் இருக்குது, 90 மினிட்ஸ் இருக்குது, 30 மினிட்ஸ் இருக்குது. அது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஒன்ஸ் வந்து திருப்பியும் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். திருப்பியும் சிடி ஃப்ரம் எனி பூட்டு கேட்கும். இதுக்கு வந்து எந்த ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணாதீங்க, ஹார்ட்ஸ்க்கு போய்டும். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஓஎஸ் இருக்குது வேறு ட்ரைவில். இப்போ இது ஒரு ட்ரைவில் ஓஎஸ் இருக்குது. எந்த ஓஎஸ் வந்து ஸ்ட்ரென்த்தோ அந்த ஓஎஸ் இப்போ எடுத்துக்கும். இப்போ வந்து நான் வந்து இப்போ போட்ட ஓஎஸ் வந்து ஃபஸ்ட் ஒனில் இருக்குது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஒனில் செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு அடிக்கிறேன். மோஸ்ட்லி வந்து ஓஎஸ் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கேட்காது. இப்போ வந்து ஓகே கொடுத்துங்க. அகைன்ஸ் ஓகே கொடுத்துங்க. ஓஎஸ் உங்கள் ஹார்ட்ஸ்க்கெலாம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு செட்டிங்ஸ் மட்டும்தான் இந்த பார்ட்டு. இப்போ டுட்டோரியல் இப்போ கேட்குறதுனா நெக்ஸ்ட்னு கொடுத்துருப்போங்க. யூசர் நேம் செகண்ட், யூசர் நேம் தேர்டு, இந்த மாதிரி கேட்கும். நம்ம ஒரு யூசர் நேம் கொடுத்துருந்தாலும் கொடுத்துக்கலாம், இன்னும் 2-3 யூசரை கொண்டு வரனாலும் யூஸ் பண்ணி இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு யூசர் நேமே வெல்கம் சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ உங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம செட் பண்ண செட்டிங்னா இங்கே எக்ஸிக்யூட் ஆகுது. அதாவது வெல்கம் கொடுத்தது, ஃபயர் பாக்ஸ் ஆஃப் பண்ணது, இந்த மாதிரி சின்ன சின்ன செட்டிங்ஸ்னால் இங்கே அப்ளை ஆகுது. இப்போ நியூ விண்டோ வந்துருச்சு. இதுதான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதான சிம்பிள் ஸ்டெப்பு. நன்றி.